நம்ம உடலுக்கு நம்ம கண் ஆண்டினா. இப்ப நாம் ஒரு தடவை அவர் சொல்லும் போது ஒரு படம் எடுத்திருக்கிறோம். உடல் வந்து வெளிப்படுவது அந்த எண்ணங்கள் சூரியன் காந்த சக்தி கவர்ந்து இருக்குது. அப்ப அந்த உணர்வுகள் நமக்கு பதிவாகுது. அது எங்கே எப்படி பதிவாகுது சொன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மேக்னட் எலும்பு, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நாம் எண்ணிய சத்துக்கள் எல்லாம் மடிச்சு எதையும் கிரகிக்கக்கூடிய சக்திய ஊழ்வனை நம்ம எலும்புக்குள் வந்து ஊனா இருக்கு. நம்ம உடம்புகள்ல அனைத்திலுமே இந்த ஊன் இருக்கும். இந்த மேக்னட் இருக்க போகும்போது இப்ப நாம ஏதாவது பாக்குறோம்னா அந்த உணர்வுகளை எடுத்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். இவங்க சொல்ற மாதிரி மூளையில ரெக்கார்ட் பண்றதில்ல, நம்ம உடல்ல பதிவு பண்ணி வச்சிருக்கு. இப்ப நம்ம மைக்க வச்சு பேச போகும்போது டேப் ரெக்கார்ட் பண்ணுது. அப்ப எதுல நானால ரெக்கார்ட் பண்ணுது? பேசுறது எங்க பேசுது? மைக்ல பேசுது. ஆனால் அதே சமயத்துல அந்த மைக்ல பேசுறதுக்கு முன்னாடி அதுல டிரான்சாக்சன் செய்யக்கூடிய சிறு வயர் வழிக்குழி கொண்டு தனிச்சு பிரிச்சு அதை டிரான்சாக்சன் பண்ணுது. அப்ப அந்த மைக் வழிக்குடி பேசுது. இப்ப நீங்க பேசுறீங்க அப்படிங்க, உங்களை நீங்க என்னை திட்டுறீங்க அப்படின்னு சொன்னா உங்களை நான் கூர்ந்து கவனிக்கிறேங்க உங்களை. அப்போ அதுல இருந்து உங்க உடல் இருந்து எது வெளிப்படுதோ அந்த எண்ணங்களை சூரியன் காந்த சக்தி கவரும். இப்ப என் கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய கருவடி ருக்மணி, இதுக்கு பேர் வைக்கிறாங்க. அப்போ உங்க உருவத்தை எனக்குள் படமாக்குது. ஆனா உங்க உடல் இருந்து வரக்கூடிய அந்த நிமிஷத்துல எந்த குணத்துல நீங்க எண்ணத்தை செலுத்துறீங்களோ அந்த எண்ண அலைகள் வெளிப்படுது. அப்ப என்ன செய்யுது? இத சூரியனின் காந்த அலைகள் கவர்ந்து கொள்ளுது. அப்ப அவரை நீங்க பார்க்கப்படும் எந்த உணர்வின் தன்மை உங்க கண் படம் எடுத்ததோ அதை இழுக்கப்பட போகும்போது சத்தியபாமா. அப்ப அவரை படம் எடுக்கும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய செல்கள் என்ன செய்து பதிவாக்கிறது? ஊழ்வனை நம்ம எலும்புக்குள்ள இருக்கக்கூடிய பதிவாக்கிறது. அப்ப டேப்ல பதிவாகிற மாதிரி நம்ம உடல்ல பதிவாக்கிறது. அப்ப என்ன செய்யுது? இப்படி நாம ஆயிரக்கணக்கான பேரை நம்ம பதிவாக்குறோம். இதுல எதை எதை கவனமா பேசுறோமோ, ஒருத்தர் நம்மளை கூர்மையா திட்டி இருந்த உடனே நான் பாக்குறேன் இங்க வரக்க நான் பாத்துக்கிறேன்னு சொன்னா இதை நீங்க மறக்க முடியாது. சரி, இந்த நான் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நான் பேசிட்டு இருக்கும்போது நாளைக்கு வாங்க தர்றேன்னு சொல்லி சொன்னா அது நம்மளுக்கு தேவைப்பட்ட பொருள் இருந்தா போய் வாங்கணும் என்ன இருக்கும். நாளைக்கு பார்க்கலாம் இருக்கும் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அது சரியா பதிவாகாது. அப்ப உங்களுக்கு நினைவும் சரியா வராது. அப்புறம் 2 நாள் கழிச்சு என்னங்க நீ வர சொல்லி சொன்னே வரலையே அப்படின்னு அவங்க கேட்பாங்க. ஆனா அந்த சரியான பதிவு ஏற்படுறது. ஆகையினால அது நம்மளுக்கு நினைவும் வர்றதில்லை. இப்ப நம்ம நீ வாழ்ந்த பக்கம் நம்ம பார்த்துக்கிறோம் உதச்சிருன்னு சொல்லி சொன்னோம்னா சுருக்குன்னு பட்டுறது, ஆழமாக பதிவாயிருது. அப்ப என்ன செய்யுது? நமக்குள் ஆத்திரமும் வெறுப்பும் வரும். அப்ப பதிவான பிற்பாடு அவனை நினைச்ச உடனே நம்மளுக்கு ஆத்திரம் வருது. இருக்கட்டும் பார்க்கலான்ட்டு இப்ப நம்ம இந்த இடத்துக்கு வான்னு சொல்ல போகும்போது அங்க போனவொன்னு துக்கு துக்கு துக்குன்னு அடிக்கும். எனக்கு செய்து போகணும் கொஞ்சம் போகையா இருந்தான்னா நம்ம மனசு படப்பட அடிக்கும். அது போகை இல்லாதபடி நம்மளுக்கு போல சமமா இருந்தா அந்த மாதிரி பேசிட்டாங்கன்னா அந்த உணவு நமக்கு தாக்கணும். என்ன செய்யுது? நம்ம வலு கொண்டு என்ன செய்வோம் பார்க்கலாம் அப்படின்னு அது நினைவு நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கு. அப்ப நாம அவங்களை எண்ணும்போது என்ன செய்யுது? அந்த எண்ணம் நினைச்ச உடனே அது குவிக்கும். இப்ப நம்ம டிவியில எப்படி படம் தெரியுதோ அதே மாதிரி அந்த நினைவலைகள்ல நமக்கு அந்த உருவம் தெரியும். யாராவது நினைச்சா அது உடனே அது தெரியும். அப்ப பரவலா இருக்கக்கூடிய அலைகள் எடுத்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி புலனறிவுக்குள் காட்டுது. அதே உணர்வின் செயல் என்ன செய்யுது? நம்ம உயிருக்குள் போனோம்னு நாம எப்படி டிரான்சாக்சன் செய்து சிறுமொழிக்குள் போன உடனே இதனுடைய உணர்வுகளை அது டிரான்சாக்சன் செய்து அந்த உணர்வுகளை என்ன செய்து எந்த உணர்வும் அது நமக்குள்ள அது பதிவாயிருக்கு. அந்த செல்லுகளை இருப்பே என்ன செய்ய இயங்க ஆரம்பிச்சு. அப்ப அதே அலைகள் எடுத்து நாம் பேசும்போது தொடர்ச்சியா நான் வேலை செய்ய ஆரம்பிச்சேன். தொடர்ச்சியா வேலை செய்ய ஆரம்பிச்சு. அப்ப என்ன செய்யுது? நம்ம சிறுமூளை நாம் எடுக்கக்கூடிய வார்த்தை நம்ம உயிரில பட்டு அதை எடுக்கக்கூடிய காற்றை என்ன செய்யுது? அந்த காந்தத்தை பிரிச்சு அதுல இருந்து உணர்வு சத்தை பிரித்து அந்த அலைகளை என்ன செய்து டிரான்சாக்சன் பண்ணி
உணர்வுகளை அதை செயல்படுத்துது. ஆனால் அதே சமயத்தில் நாம் எண்ணி உணர்வை என்ன செய்யுது, எச்சியா மாற்றுது. ஆனா நம்ம கண்ணுக்கு நாம என்றது தெரிகிறது இல்லை. அதே சமயத்துல நாம் நினைவுடைய நிலைகள் எண்ணும் போது அந்த உணர்வு ஒழுங்காகுது. இப்ப நான் சாதாரணமா வெயில் காலத்துல என்ன செய்யறேன்னு சொன்னா, சில பேர் மாங்காயையும் உப்பையும் வச்சு தொட்டு அவங்க சாப்பிடுறத பார்க்கணும். அந்த புளிப்பை சாப்பிட்ட உடனே எவ்வளவு ரசிப்பா இருக்குங்க. இந்த புளிப்பு இந்த உப்பை வச்சு இந்த வெய்ய காலத்துல சாப்பிட்டோம்னு எவ்வளவு ரசிப்பாகுது இல்ல. அந்த மாங்காய் புளிப்பு தான், ஆனா ரசிப்பாகுது. இப்ப நான் மாங்காயை பற்றி சொல்லும் போது நீங்க மாங்காயவே பார்க்கல, உங்க எச்சிப்பு எப்படி ஊறுது இவங்க இருக்க மாங்காய் சொன்ன உடனே அந்த எச்சி கபகபகன்னு ஓடுது. ஆனா அந்த புளிப்பின் நிலைகள் உணர்ச்சிகளை தூண்டும், அந்த நினைவலைகளை நம்மளை தூண்டும். இப்ப நம்ம அதை பார்க்கல, ஆனா நம்மளுக்கு அந்த சுவையின் தன்மை கொண்டு உமிழ்நீர் குமிக்குது. இதை போல நாம இதை இப்ப பார்க்கல, நாம இதுக்கு முன்னாடி எச்சி ஊறல. இப்ப இதை பற்றி நாம சொல்லும் போது எப்படி உமிழ்நீர் மாறுதோ இதே மாதிரி இப்போ ஒருத்தர் நாம எரிச்சலா பேசியிருக்கிறாங்க, நாம பார்த்திருக்கிறோம். அந்த எரிச்சலான உணர்வு என்ன செய்யும், நமக்குள்ள வரும். நீங்க சொல்ற அந்த சுழிமொழிக்கு சொல்லணும். இப்ப சுவாசித்தவங்க என்ன செய்யும், சுத்தம் இது டிரான்சாக்சன் பண்ணும். இப்ப நாம நினைவில் கண்ணுடைய நினைவு அழப்பும்போது என்ன செய்யுது, உடனே அதை நமக்குள்ள அந்த மேக்னட் சுவிட்ச அதை கிளச்சி விட்டுரும். நம்ம உடம்பு மொத்தமா இழுக்கும். எந்த குணத்துல சுவிட்ச் போடுறோமோ அதை இழுக்கும். ரேடியோ பெட்டிக்குள்ள டிவிக்குள்ள பல ஸ்டேஷன் இருக்கு. நாம எந்த ஸ்டேஷன் அலைவரிசையில வைக்கிறோமோ அந்த அலையை காத்து வந்து பிரிச்சு எடுக்க. இதே மாதிரி நம்ம உடல்ல ஆயிரக்கணக்கான அலைவரிசைகள் உண்டு. அதுல எந்த அலைவரிசையில நீங்க பேசுறீங்களோ அந்த அலைவரிசை தன்னால பேசும். அப்ப நீங்க எண்ணும் போது அந்த அலைகளை எடுத்து நம்ம உணர முடியுது, நுகர முடியுது, செயல்படுத்த முடியுது. அப்ப என்ன செய்யுது, அந்த உணரும் அலைகளை சூழிமணி அதை சுழற்றி நம்ம உடல் முழுவதுக்கும் என்ன செய்யுது, சிறுமுறை டிரான்சாக்சன் அதை பிரிச்சு இந்த உணர்ச்சிகளை உடல் முழுவதும் சுத்த வைக்கும். அப்ப அதே உணர்வு தான் நம்ம கூட வேலை செய்யும். இப்போ உதாரணமாக நாம் ஒரு பையன் மேல நாம பிரியமா இருக்கிறோம், ஏன்னா நம்ம தெரிஞ்சுக்கொண்டு நாம தப்பு பண்றது இல்லை. நம்ம உடல் எப்படி இது பதிவு பண்ணுது, அது மீண்டும் நினைச்ச உடனே நம்ம உடலை எத்தனை குணங்கள் இருந்தாலும் அதை நிறுத்திட்டு இது முன்னணியில வந்துடும். அப்போ ஒரு பையன் மேல நம்மளுக்கு வெறுப்பு இருக்குது. அப்ப அந்த பையன் நல்லா யார் மேல பாசமா இருக்கிறோம், அந்த பையன் மேல பிரியமா இருக்கிறோம். அந்த பையன் வெளியில போய் சேட்டை பண்றாங்க. அப்ப சேட்டை பண்ண உடனே அந்த பையனை பற்றி சேட்டை பண்றத அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்றாங்க, என்னங்க இந்த மாதிரி நாகராஜன் கூப்பிடுற அவசரம் பேசணும். இது இப்ப சாதாரண எந்திரங்களை நாம் இயக்க மாதிரிதான் நம் உடலின் உறுப்புகளுடைய நிலைகள் இயங்குகிறோம். அப்ப நாம எண்ணக்கூடியதை நம்ம இரும்பு மேக்னெட்டை பதிவு செய்கிறது. மீண்டும் நினைக்க ஒண்ணு அந்த உணர்வின் எண்ணங்கள் வீரியமடைந்து நம் கண்ணின் நினைவலைகளுக்கு வரும். அந்த கண்ணின் நினைவுகளுக்கு அறப்பும் போது காத்துல இருக்கக்கூடிய நிலையை அது இழுக்குது. அப்ப அது இழுத்த உடனே நாம் அந்த சுவாசத்துக்கு கொண்டோம். அப்ப நாம் சுவாசிக்கும் போது நம்ம கண்ணின் நினைவில் இருக்கிற போது நம்ம கிட்ட எது எது பதிவு செய்யுதோ அதெல்லாம் நம்ம உடல்ல கூடிய செல்வ மொத்தமா இழுத்து பிரிச்சு நமக்குள்ள ஆத்மாவா கொண்டது. இப்ப சாதாரணமா பூமிக்குள் இப்போ ஒரு சோளத்தை விதைச்சு வச்சிடறோம்னு வித்த வச்சிடறோம்னு வச்சுக்கோங்க. அதுல என்ன சத்தம் அதை மட்டும்தான் அது காத்துல இருந்து பிரிச்சு அந்த சோள வித்து முளைச்சி அது தண்டாகும் போது காத்துல இருந்து அது இழுத்து அந்த சோளத்தட்டினுடைய வாசனை வந்துகிட்டே இருக்கும். அப்ப அது என்ன செய்யுது, அதுல இருக்கக்கூடிய நரம்பிய ஒவ்வொரு இலைகளையும் நரம்பு எடுக்கும். அதுல இருக்கக்கூடிய காந்த துகள்கள் என்ன செய்யும், தன் இனமான சத்தை எடுத்து அது ஊடுருவை செய்யப்போகும்போது கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய நிலைகள் அப்படியே அந்த இலைகளாகவும் அதனுடைய தன்மையில் படரும்.
பின் அதனுடைய சக்தி என்ன செய்யுது? இது பரமாத்மா. அது இழுக்கப்பட போகும்போது செவியோட போகும்போது ஆத்மா, அதோட மனம் வரும். ஏன்னா இந்த சோளத்தட்டுக்கு அந்த பக்கம் வந்து பார்த்தா நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அதே சமயத்துல சோளத்தட்டை பக்கத்துல போனோம்னா அந்த சோளத்தட்டையுடைய வாசனை வரும். ஏன்னா அது இழுத்து அது குவியலா கொடுக்குது. அதே சமயத்துல அந்த சோளத்தட்டினுடைய உணர்வு, அந்த சோளம் எப்படி விளைஞ்சதோ அந்த உணவின் சத்து இது பூரா விரிஞ்சி அவனுடைய சத்துக்களை அனைத்தும் எடுத்து அதே நிலையில அது அந்த வித்துகள் முளைக்க ஆரம்பிச்சு. அப்ப பரமாத்மா, ஆத்மா, ஜீவாத்மா. அப்ப அது என்ன செய்யுது? அது முழுமையாக தனக்குள் அது வித்தாகும் போது காயத்ரி என்று பேர். நாலாவது முழுமை, அஞ்சாவது செயல்படும் சக்தியாக அதே எண்ணத்தை வெற்றி செய்யும் சக்தி, அவருக்கு பேரு காயத்ரின்னு சொல்லி. இப்ப நாம் என்ன செய்யறோம்? இது எதனால இயக்குது? இது எல்லாம் தான் எடுத்துக்கொண்ட இந்த சக்தி நிலைகள் விளைந்தாலும் சூரியனின் காந்த சக்தி இது அஞ்சாவது ஆகும். அது ஒவ்வொரு சத்துக்குள்ளும் அது உணர்வின் சத்து சேர்த்து அந்த உணர்வின் சக்தி அந்த காந்த அலைகள் இதே சத்தை காத்திலிருந்து பிரிச்சு எடுத்து இதோடு சேர்த்து அது உறைஞ்சி அந்த நிலை உருவாகும். இதே மாதிரிதான் நாம அதிலிருந்து வரக்கூடிய ஒரு மனத்தின் தன்மையை ஒரு செடியில புழுவாகுதோ அப்படின்னு சொன்னா ஒரு உயிரணும் அந்த செடியில படுது. அந்த செடியில பட்ட பிற்பாடு அந்த செடியிலிருந்து வரக்கூடிய மனம் சூரியனுடைய வெப்பகாந்தம் அது தாக்கப்படும் போது அதிலிருந்து மனம் வெளிப்படும். இந்த உயிர் அதுக்குள் ஈர்ப்பு சக்தியான நிலை வரப்போகும்போது அந்த செடியிலிருந்து வரக்கூடிய இந்த சத்தை இந்த உயிரணு அது இழுக்குது. அது இழுத்த உடனே இந்த உயிரணுக்குள் என்ன செய்யுது? இந்த சத்து கருவாக மாறி, அப்ப அந்த கருவாக மாறும்போது அதனின் நிலையை கொண்டு இந்த உயிரணு அந்த புழுவின் உடல் பெறுது. ஆனால் அதே சமயத்தில் இப்போ எந்த செடியின் சத்தை அது வெளிப்படுத்துதோ, இப்ப சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒரு வெப்பகாந்தம் அந்த செடியின் சத்தை இந்த காந்தம் அதை கவரும். அந்த கவரக்கூடிய சக்திக்கு பேரு லட்சுமி. அதை கவர்ந்து அந்த வெப்ப காந்தம் நகர்ந்து தனக்குள் இருக்கக்கூடிய வெப்பத்தில் அந்த சத்தம் மோதின உடனே இது ஜூடாகுது. அப்ப ஜூடாகும் போது நாம் நெருப்பு வச்சு ஒரு பொருளை போட்டா என்ன ஆகுது? அந்த பொருளை எதோட கலக்கக்கூடிய ரெண்டரை கலக்கி அது ஜீவன் தருது. இதே மாதிரி இந்த வெப்பகாந்தம் அந்த செடியின் சத்தை இது கவர்ந்து அந்த சத்தை கவர்ந்துருது. அப்போ நாம் அந்த செடியிலிருந்து வரக்கூடிய இந்த மனம் இந்த செடிக்கு பக்கத்துல இருந்ததுன்னா இன்னொரு செடி இருந்தால் இதோட மனம் அந்த செடியான இன்னும் வேற ஒரு ஜாதி செடி இருந்தா இதை என்ன செய்து தள்ளி விட்டு. உதாரணமாக இப்ப ரோஜாப்பூ மல்லிகைப்பூ வச்சுக்கோங்க. ரோஜாப்பூ செடி தன் மனத்தை எடுத்து அது வளரப்படும் போது அதிலிருந்து வரக்கூடிய மனத்தை வெளிப்படுத்தினால் அதே மனம் துவர்ப்பான மனம் என்ன செய்யுது? பக்கத்தில் இருக்க ரோஜாப்பூனுடைய இது மல்லிகைப்பூனுடைய செடி மனத்தை இது தள்ளி விட்டுரும். ஆனால் அதே சமயம் இந்த ரோஜாப்பூ அந்த மனத்துக்குள் மறைந்திருக்கக்கூடிய உணர்வை காத்திலிருந்து பிடிச்சு அது தனது ஆகாரமாக எடுத்து வளருது. அதே சமயம் மல்லிகைப்பூ இந்த ரோஜாப்பூ மனத்தை ஒதுக்கி விட்டு அதை தனக்கு பாதுகாப்பா வச்சுக்கிறது அதனுடைய மனம். ஆனால் அதே சமயத்தில் அந்த உணர்வை அதை இழுத்து அந்த மல்லிகைப்பூ அந்த கசப்பு கலந்த நறுமணத்தை அதை எடுத்து வளருது. ஆக அது தன்னை காத்துக் கொள்ளுது. இப்படி இருந்தாலும் அதிலிருந்து வரக்கூடிய மனமோ சூரியனின் வெப்பகாந்தம் தான் கவருது. அந்த சூரியனின் வெப்பகாந்தம் அது கவரப்பட போகும்போது இந்த மல்லிகை மனமும் அதோடைய சத்தும் அதனுடைய மனதில் தன்னை காந்தம் இழுத்து வர போகும்போது இந்த வெப்பமான அந்த நிலையை தனக்குள் சேர்த்து இந்த மனத்தை சேர்த்த நிலையை கொண்டு அந்த அணுவாகும். அப்ப வெப்பம், காந்தம், மனம் இது மூன்றும் சேர்த்து ஒரு அணுவின் இயக்கமாகுது. மனம் ஞானம் அறிய செய்து, காந்தம் உணர்வை இழுக்க செய்து, வெப்பம் இது ரெண்டரை கலந்து உருவாக்க செய்து. அது உருவாக்கக்கூடிய சக்தி பேரு பராசக்தி, அறிய செய்யக்கூடிய பக்சக்தி பேரு ஞானம் சரஸ்வதி. ஆக இது காந்தம் இழுத்து வளர்வதற்கு எது எடுத்தாலும் எடுத்து தான் வளர செய்யக்கூடிய சக்தியானது. இதுக்கு பேர் லட்சுமி. ஆக நாம் இப்ப எதை எண்ணினாலும் அந்த எண்ணத்தை இந்த மூன்று நிலையில் ஆகுது.
இருந்தாலும் சூரியனிலிருந்து வர வெளியிடப்போகும்போது வெப்பகாந்தமா வந்தாலும் சூரியனிலிருந்து வெளியிடப்போகும் போது அல்ட்ரா வயலட் என்ற விஷயத்துக்கு இந்த வெப்பகாந்தம் புகுந்துதான் அது வெளியில வருது. அப்ப வெப்பகாந்தம் நாம் கேள்பட்டுனா எப்படி உடம்பு நடுங்குதோ, அது துடிச்சு வேகமான நிலை ஆகுதோ, இதே போல அந்த வெப்பகாந்தம் இந்த அல்ட்ரா வயலட் என்ற விஷயத்துக்குள் நுழைஞ்சு வெளியில வரப்போகும்போது எலக்ட்ரானிக்கா மாறும். இதுதான் காந்த புயல் என்று சொல்வது. ஆனா சூரியனிலிருந்து வரக்கூடியது. அப்ப அந்த எலக்ட்ரானிக்கா மாறும்போது என்ன ஆகுது, வேற கோள்களிலிருந்து வரக்கூடிய சத்தை இதுல மோதின உடனே இந்த விஷத்தின் தன்மை அது துடிச்சு நியூட்ரான் அதனுடைய மனத்தை இது வெளிப்படுத்தும் சக்தியாக மாறும். ஆனால் அதுல எந்த கோளோடு அந்த உணவின் சக்தியோடு சேர்ந்து புரோட்டான் அதனுடைய சத்து, ஒரு அணுக்கும் சத்து, அது இயக்க சத்து, காந்தம், ஈர்ப்பு, வெப்பம், இந்த மூன்றும் சேர்த்து 5 ஆகுது. ஆக 5 விதமான நிலைகளை ஒரு அணுவின் இயக்கம் இருக்கின்றது. இதைதான் ஆதிசேஷன் என்று வைத்து 5ம் இந்த விஷத்தின் துடிப்பின் நிலைகள் கொண்டு அதை இயக்குகின்றது என்ற நிலைதான் ஆதிசேஷன் என்ற நிலையை. விஷப்பாம்பை போட்டு அது மேல் நாராயணன் தள்ளி கொண்டுள்ளான் என்ற நிலையை நாராயணனை காட்டணும். யாரு இந்த விஷத்தை அடக்கி இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கக்கூடிய தன்மையாக இருக்கிறது. இதே போல அந்த நாராயணன் நாம பூமிக்கு வரப்போகும்போது நான் ராமனா பறக்க போறேன், இது வான்மீகி எழுதியது. நாராயணன் என்ன செய்யறான், பூலோகத்துக்கு வந்து அவன் மனிதனாக அளந்து மனிதனாக தோன்றப் போகின்றான் என்று இங்கே ராமாயணத்தில் கதைகளை சொல்லப்படும். ஆக அந்த நாராயணங்கிற போது இப்ப சூரியனிலிருந்து வரக்கூடிய வெப்பகாந்தம் அது உருவாக்கும் சக்தி நாராயணன். அதிலிருந்து இயக்கக்கூடிய சக்தியாக இந்த விஷம் லட்சுமணன். ஆக லட்சுமணன் என்ன செய்யறான், நான் பூலோகத்துக்கு போறேன், நீ என் கூடவே வான்னு ஆதிசேஷனை கூப்பிடுறான். நான் பூலோகத்துக்கு போகும்போது லட்சுமணன் தான் நீ வா அப்படின்னு அதுக்கு பேரை வைக்கிறாங்க. இந்த ஆதிசேஷன் என்ற விஷயத்தை தான் நம்ம பூமிக்குள் அந்த வெப்ப காந்தத்துடன் கலந்து போது எலக்ட்ரான் இப்ப விஷத்தின் தாக்குதலால் தான் சூரியனின் இயக்கம். அதனால அந்த இயக்கத்தின் நிலையை கொண்டு ஒரு அணுவுடன் இந்த விஷத்தின் துடிப்பு நிலை வளர்க்கும் போதான இயக்கம். இதே போல அது சுழன்று உமிழ்ந்தாலும் இந்த 5 அறிவின் தன்மை பெற்றாலும் நம்ம பூமியின் சுழற்சி வட்டத்திற்குள் இது படும்போது இதுல வெப்பம் உராயப்படும் போது வெப்பமாகும். அந்த வெப்பத்துக்குள் என்ன செய்து விஷம் மாறும். ஆக நம்ம பூமிக்குள் எலக்ட்ரானிக்கு இது சுழலும் போது காந்த ஈர்ப்பு சக்தியும் இதுவும் எலக்ட்ரானிக்கு உற்பத்தி செய்யும். ஆனால் அதே சமயம் சூரியனிலிருந்து வரக்கூடிய இந்த வெப்பகாந்தம் இந்த பூமியின் சுழற்சி வட்டத்திற்குள் வந்தவுடனே ஓங்காரம், இது சுழற்சியின் வேகம் ஜாஸ்தி. ஆனா இதன் இயக்கம் ஜாஸ்தி. நான் மோட்டாருக்கு எந்த அளவுக்கு மேக்னெட் வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சுழற்சியின் வேகமும் அவருடைய கரண்டின் உற்பத்தி அதிகம். இதே போல பல அணுக்களின் சுழற்சி கொண்டு நமது பூமி காந்த அலைகள் கொண்டு விண்ணிலே ஓடும் போது இதனுடைய சுழற்சி நிலையில் வேகமாகும் போது ஈர்ப்பு சக்தியும் அதனால ஏற்படும் காந்தத்தின் உற்பத்தியும் அதிகமாகின்றது. அதனால ஏற்படக்கூடிய வெப்பமும் அதிகமாகின்றது. இதே போல சூரியனிலிருந்து வரக்கூடியதை அந்த நியூட்ரான் நாம் சொல்றோமே, அந்த புரோட்டான், இப்படி ஒரு சத்தின் தன்மை கொண்ட அந்த அணுக்கள் எந்தெந்த கோளின் சக்தியை கொண்டாலும் சூரியனிலிருந்து வெளிப்படும் போதும் அந்த அல்ட்ரா வயலட் என்ற அதிகமாக சேர்க்கப்படுகின்றது. ஆனால் அந்த அல்ட்ரா வயலட் என்ற இந்த சக்தியை அது பரவலாக பிரபஞ்சத்தில் அது சுழன்று கொண்டு இருக்கப்படும் போது எந்தெந்த கோளின் சத்தை அது கலந்து அது பிரபஞ்சத்தில் நிறைந்து கொண்டிருக்கின்றதோ நமது பூமி இங்க ஊதி அதனுடைய நிலையில் சுழலப்பட போகும்போது இந்த சுழற்சியின் வட்டத்துக்குள் இதனுடைய சுழற்சியின் வேகத்தால் ஏற்படும் எலக்ட்ரானிக்குடைய வேகங்கள் அதிகமாகும் போது அதை இந்த அல்ட்ரா வயலட் என்ற விஷத்தை இது ஆவியாக மாற்றி மீண்டும் எடையற்றதாக மாற்றுகின்றது. அப்ப எடையற்றதாக மாற்றும் போது மேலிருந்து வரக்கூடிய இந்த சூரியனின் காந்த சக்தி இதை என்ன செய்து யாரு கலந்து கொள்ளும். பின் இந்த பூமி அருகில் வரப்போகும் போது இந்த விஷயத்தின் தன்மையை அடக்கி அடைகின்றது. அப்போ நாம் பூமி சுத்த போகும்போது அது ஓங்கார காளி தான் எடுத்துக்கொண்ட உணரின் தன்மை விஷத்தின் தன்மை ஓங்கி அது வளர்ந்தது என்ற நிலையும் ஓங்கார காளி அசுரர்களை அழித்து நம்மை ரட்சிக்கின்றான் என்ற நிலை வருகின்றது. ஆக இந்த விஷத்தின் ஆற்றலை அது சிரித்து நாம் எப்படி கரணக்கிழங்கை வேக வைத்து விஷத்தை நீக்கிய பின்
நாம் உணவாக உட்கொள்றோமோ அது நம் உடலுக்குள் இயக்க சக்தியா மாறுதோ, இதை போல நமது பூமியுடைய நிலைகள் சுழலப்பட போகும்போது இந்த இயக்கத்தின் சக்தியுடைய நிலைகள் இந்த அல்ட்ரா வயலட்டை பிரித்த பின் இந்த அணுவுக்குள் இயக்க சக்தியுடைய நிலைகள் ஒரு பொருளுக்குள் பட்டவுடனே அதை தூண்டி இந்த விஷத்தின் தன்மை தாக்கப்படும் போது வெப்பமும் அதனுடைய இயக்கத்தின் நிலைகள் இயக்க சக்தியாக மாறுகின்றது. ஆகவே நம்மளுக்கு போதுமான அளவில்லை இங்க வரப்போகும்போது ஒரு அணுவிற்குள் நெகட்டிவ் பாசிட்டிவ் ஒரு பொருளின் தன்மை வரப்போகும்போது இயக்க சக்தியாக ராமா லட்சுமணாங்கிறது அந்த சூரியனுடைய நிலையில் வரப்போகும்போது அதுல கூடி இருக்கும் இந்த விஷயத்தின் தன்மை இந்த இயக்க சக்தியா வளர்ச்சி அதனுடைய நிலைகளை ராமா லட்சுமணா என்று சொல்லும். அதனால்தான் இந்த ஆதிசேஷன் என்ற அந்த நிலையை நாராயணன் நம் பூமிக்குள் வரப்போ போகும்போது அதை இங்க ராமனாக பறக்கப் போயினால் என் கூடவே நீ லட்சுமணனாக நீ இரு அப்படின்னு சொல்லி இப்படி கதை எழுதுறான் வான்மீகி. நாம புரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு அதை இன்று நாம் இந்த அல்ட்ரா வயலட் என்ற விஷயத்தை பூமியின் செயலால் அது சுழலப்படும் போது ஆவியாக மாறி அது அடர்த்தியாக போகும்போது அது நாம் ஓங்கார காளி என்று சொல்லுகின்றோம். இதை இன்று விஞ்ஞானிகளோ ஓசான் திரை என்கிறார்கள். ஆக அந்த விஷத்தின் தன்மை அங்கே தனக்குள் வரக்கூடிய விஷத்தின் அடர்த்தியை வளர்த்துக் கொண்டு இந்த பூமிக்குள் வரக்கூடிய விஷத்தின் தன்மை தடுத்து இந்த பூமிக்குள் நல்ல அணுக்கள் உற்பத்தி செய்யும் தன்மை வருகின்றது. இப்போ நாம் அந்த ஓசான் விஷத்தின் தன்மை அடக்கப்படும் போதுதான் நாம் இங்க மனிதர்கள் உயிரினங்கள் நாம் வாழும் தன்மை வருகின்றது. ஆனால் உயிரினங்கள் விஷத்தின் தன்மை கொண்டு அது வாழ்ந்தாலும் இன்று நாம் மனிதனாக வாழும் நிலையும் மனிதன் வரையில் உருப்படி செய்வதற்கு இந்த ஓசான் தரை தான் மூலமாகின்றது. இந்த ஓசான் தரையுடைய நிலையில் விஷத்தின் தன்மை வெளியிலிருந்து வரக்கூடிய விஷத்தின் தன்மை நாம் பூமிக்கு ஊடுருவிட்டால் மனித எண்ணமே சிந்தனை செய்யும் நிலையும் இருக்காது. ஆனால் இன்று வியாழன்கோள் இருக்கிறது போல விஷம் வாய்ந்த புழுக்களின் விஷ உயிரணுக்கள் உண்டு. கல்லுக்குள் தேரை எப்படி இருக்கின்றதோ இதே போலதான் மற்ற கோள்களிலும் உயிரணுக்கள் உண்டு. ஆனால் வளர்ச்சியற்றதாகவும் அந்த விஷத்தின் தன்மை இந்த உயிரணுக்கள் தனக்குள் அது சுவாசித்து வளர்ச்சியற்ற நிலையும் அதற்குண்டான சக்தியுடைய இல்லாத நிலைகளையும் நாம் பிரபஞ்சத்துக்குள் இருக்கக்கூடிய அனைத்து கோள்களும் உண்டு. ஆனால் நட்சத்திரங்களில் கிடையாது. சூரியனில் உண்டு. சூரியனிலும் இதை போல உயிரணுக்கள் உண்டு. ஆனால் வியாழன் கோள்லையும் உண்டு. ஆனால் நட்சத்திரங்களில் இல்லை. என்றால் அதனுடைய இயக்க சக்தி அவை சக்தி விஷத்தின் தன்மையை ஒடுக்கும் சக்தியாக அதீத விஷமான நிலைகள் வரப்போகும்போது எதையும் செயலற்றதாக ஆக்கி அதனுடன் கலந்து மற்ற விண்ணிலை எடுக்கக்கூடிய விஷத்தின் தன்மை அடக்கும் சக்தியாக பேரண்டத்தில் வரக்கூடிய விஷத்தை இந்த நட்சத்திரங்கள் அதை வீழ்த்தி அதனின் செயலை குறைத்து அதன் பிரபஞ்சத்துக்குள் அது செலுத்தப்படும் போது நாம் இருக்கக்கூடிய கோள்கள் அதை எடுத்து இதனுடன் இரண்டரை கலந்து இந்த சூரியனின் காந்த சக்தியால் அது கவர்ந்து அது வெளிப்படுத்தும் இச்சக்தியை சூரியன் தனக்குள் கவர்ந்து வெப்ப காந்தங்களாக மாற்றி அதனின்று வரக்கூடிய அணுக்களின் தன்மையை இந்த பிரபஞ்சத்துக்குள் உருவரும் சக்தியாக அது மாற்றுகின்றது. இதை அந்த விஞ்ஞானிகள் இதற்கெல்லாம் பெயர் வைக்கின்றார்கள். ஆகவே இது உதரை என்று விஞ்ஞானிகள் சொல்லும் போது ஓங்காரக்காளி அசுரனை அழித்து நம்மை ரசிக்கிறார் என்று அங்க வைக்கப்படும் போது இத்தகைய அணு மற்ற தாவர இன சத்துவடைய நிலைகளை இங்கே நமக்குள் கல்லும் மண்ணும் வளர்ந்தாலும் இந்த வளர்ச்சியான நிலைகள் ஆவியாக மாறும்போது அந்த ஆவின் தன்மை சூரியன் காந்த சக்தி கலந்து ஒவ்வொரு விதமான மண்ணும் ஒவ்வொரு விதமான கல்லுகளும் நம் பூமிக்கு பலவும் உண்டு. அதன் எதனதன் மண்ணின் சக்தியும் எதனதன் கல்லின் சக்தியும் இந்த அணுக்கள் ஒன்று சேர்த்து அது ஒன்றாக சேர்கின்றதோ அதன் நிலை உண்டு. உதாரணமாக ஒவ்வொரு பாகங்களிலையும் ஒரு விதமான கல்கள் உண்டு. அதிலிருந்து வெளிப்படும் ஆவியின் தன்மையை சூரியனின் காந்த சக்தி கவர்கின்றது. ஆனால் அதே சமயம் இன்னொரு பக்கம் ஒரு பாறையிலிருந்து வரக்கூடிய அதனுடைய சத்தின் உணர்வும் அது வெளிப்படும் போது அதுவும் சூரியன் காந்த சக்தி கவர்கின்றது. ஆனால் இதே மாதிரி பலவிதமான 10 விதமான பாறை 10 விதமான மண்ணின் சக்தியை இந்த வெப்பகாந்தங்கள் அது தனித்து தனித்து எடுத்தாலும் அதன் ஈர்ப்பு வட்டத்துக்குள் அது அலைகளாக செல்லுகின்றது. ஆனால் அலைகளாக சென்றாலும் ஒரு விஷயத்தின் தன்மை கொண்ட ஒரு பாறையின் சத்து இதனுக்குள் ஊடுருவி கலந்தால் இவை அனைத்தும் ஒன்றாக சேர்த்து 10 விதமான வெப்பகாந்தங்கள் ஒன்றாக சேர்ந்து வெப்பம் காந்தம் இது சக்தி வாய்ந்ததாக மாறுகின்றது. 10 விதமான மண்ணின் சக்தியுடைய நிலைகள் அது ஒன்று சேர்க்க போகும்போது ஒரு சுவையின் தன்மையாக மாறுகின்றது. நாம் ஒரு நெருப்பை வைத்து பல விதமான சுவை கொண்ட ஒரு பொருளை நாம் பானைக்குள் போடும்போது அது எப்படி ஒரு சுவையாக மாறுதோ இதே மாதிரி 10 விதமான வெப்பகாந்தங்கள் ஈர்க்கும் சக்தி நிலையும். ஆனால் அதே சமயம் வெப்பம் அதிகமாக கூடி இந்த 10ஐயும் ஒன்றாக சேர்த்து ஒரு சுவை மிக்கதாக அது மாற்றுகின்றது. அப்படி மாற்றும் போது
மற்ற பாறைகளின் தன்மை கொப்ப அது எடையின் தன்மை கூடுகின்றது. அதற்கு தக்கவாறு புவியின் ஈர்ப்புக்குள் அது மீண்டும் அது இணங்குகின்றது. ஆனால் அதே சமயம் நீர்நிலை இருக்கும் பக்கம் இது விழுந்து விட்டால் அதனின் தன்மை கொண்டு அடுத்து மின்னல் தாக்கப்படும் போது இது துடித்தெழுந்து இது காளானாக தோன்றுகின்றது. இந்த காளானிலிருந்து வெளிப்படும் சத்து அது மீண்டும் தாவர சத்தை உருவாக்கும் கருவாக இது உருவாகின்றது. இது காளானாக உருவாகி இது எந்தெந்த மண்ணின் சத்தை இது எடுத்ததோ அந்த சத்தின் தன்மை இது கவர்ந்து அதனின் ஆவியை வெளிப்படும் போது சூரியனின் காந்த சக்தி இதை கவர்ந்து கொண்ட பின் இந்த சத்தும் மற்ற எந்தெந்த பாறைகள் மண்ணினுடைய நிலையை எடுத்துக்கொண்ட இந்த அணுக்களுடன் உடை கலக்கப்படும் போது அதற்கு தக்கவாறு இந்த பூமியிலே பட்டு கலந்து புல் பூண்டு தாவர இனங்களும் மற்ற செடி கொடிகளும் வளரச் செய்கின்றன. முதல்ல புல் பூண்டுகள் தொடர்ந்தாலும் அதனின் ஆவி வெளியில வரப்போகும்போது எதனின் சத்தை எடுத்ததோ அது ஒரு வித்தாக மாறி அதனுடன் கலந்த வித்தின் சத்தை காற்றிலிருந்து தான் உணவாக எடுத்து அது வளர்ந்து அந்த உணர்வுக்கொப்ப அதன் வித்தின் தன்மை அடைகின்றது. ஆனால் மீண்டும் அந்த வித்து தன் இனத்தை உருவாக்க அது நடப்பட போகும்போது அதே சத்து அந்த செடியை வளர்க்கிறது. வித்திலிருந்து செடியா செடியிலிருந்து வித்தா என்று இன்று வினாக்கள் தெரிந்துகிறதுனாலே கடினம். அதனால விஞ்ஞானிகள் இதெல்லாம் எழுதியுள்ளார்கள். ஆகவே இதை போல நாம் எடுத்துக்கொண்ட உணவின் சத்துகள் நாம் பூமியிலேயே படர்ந்து பலவிதமான சத்துவனுடைய நிலைகள் நாம் பூமியிலே பரம் எல்லை நம்ம பூமி இந்த பரமாத்மாவாக இந்த பூமிக்கு ஆத்மாவாக நாம் பூமிக்குள் சுழன்று கொண்டு பல தாவர இன சத்துகள் அது இங்கே பறந்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறு பறந்து கொண்டிருக்கும் போது தாவர இன சத்திலிருந்து அது வெளிப்படுவதைத்தான் இங்கே சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒரு வெப்பகாந்தம் இங்கு உதாரணமாக ஒரு கசப்பான செடி அது ரோஜா பூலிருந்து வரக்கூடிய அல்லது மல்லிகைப்பூலிருந்து வரக்கூடிய அந்த வாசனையின் சத்தை இந்த வெப்பகாந்தம் கவர்ந்தால் அது கவரப்படும் போது கவரும் சக்தி லட்சுமி, அது கவர்ந்து தன்னுடன் இணைத்துக் கொண்ட அந்த வெப்பம் பராசக்தி. இந்த எந்த செடியிலிருந்து இந்த மனம் வந்ததோ இதோட சேர்க்கப்பட போகும்போது அந்த மனம் ஞானம். ஆக இந்த மூன்றும் சேர்த்து இயக்கப்படும் போது இந்த இயக்கத்தின் தன்மை அந்த வீரியத்தை வெளிப்படுத்துவது விஷம். ஆக அங்கிருந்து வரக்கூடிய இந்த உணர்வின் இந்த விஷமான சத்து இந்த அணுக்குள் இருந்தவுடனே இது மூன்றும் சேர்த்து ஒரு சுவையாகும் போது சீதா லட்சுமி என்று அதை பெயர் வைக்கின்றார்கள். ஆக சீதா லட்சுமி என்று அது பெயர் வைக்கப்படும் போது நாம் அந்த சூரியனிலிருந்து வந்த வெப்பகாந்தம் இங்க மற்ற தாவர எண்ண சத்தோட சேர்த்து இந்த சக்தியின் தன்மை கொண்டு சீதா லட்சுமியா வளர்ந்த பின் அதே சமயத்தில் இந்த அதே மல்லிகை செடி மேல் ஒரு உயிரணு படுகிறது என்று வைத்துக் கொள்ளும். அப்போ அந்த செடியிலிருந்து வெளிவந்த அந்த மல்லிகை செடி மேல இருக்கப்படும் போது அதிலிருந்து ஆவியின் தன்மையை இந்த உயிரணுக்குள் அது தாக்கப்படும் போது அந்த மனம் அந்த உயிரணு கலந்து கொள்கின்றது. பின் அதனின் நிலையை கொண்டு இந்த உயிரணு அது தனக்குள் அது கருவாக்குகின்றது. ஆனால் அந்த உயிரணுங்கிறது நம்ம பூமி விண்ணிலே ஓடும் போது ஒன்றுடன் ஒன்று உராய்ந்து ஜூடாகின்றது. ஆனால் உயிரணுவோ ஒரு இயக்கம் ஒரு காந்த சக்தியும் அதாவது நாம் நட்சத்திரங்களிலிருந்து ஒரு கதிர் இயக்கமும் அதே சமயத்தில் வியாழன்கொள்ளிருந்து வரக்கூடிய கதிர் இயக்கமும் இதனுடைய எதிர்நிலைகள் வரப்பும் போது ஒன்றுடன் ஒன்று மோதும் போது எதிர்நிலையான மோதல் வருகின்றது. இந்த மோதலுக்குள் சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒரு வெப்பகாந்தத்தை கவர்ந்து கொண்டால் நாம் ரெண்டும் போரிட்டு இயக்க சக்தியான நிலைகள் அது ஈர்க்கும் சக்தியா வரப்போகும்போது தன் அருகில் இருக்கக்கூடிய சக்தி எடுத்து ஒரு உயிரணியின் தோற்றமாகுது. ஆக இது நாம் நெகட்டிவ் பாசிட்டிவ் என்ற நிலைகளிலே உள்ளிருந்து இயக்க சக்தியா மாறுதான் உயிரணு. ஆனால் இந்த வியாழன்கொள்ளிருந்து வரக்கூடிய எதிர்நிலையான அந்த கதிர் இயக்க சக்தி இல்லை என்றால் ஒரு நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய கதிரிய சக்தி இதுக்குள் இயக்கினார் அது இந்த இதே போல மற்ற பொருளுடன் ஏற்க போகும்போது சுழலும். ஆனால் சுழலும் தன்மை வரப்போகும்போது கோளாக தான் மாற முடியுமே தவிர பாறைகளா மாறும், மற்ற நிலைகளாக பிரபஞ்சத்தில் மாறும். ஆனால் இன்னொரு கதிரியக்க சக்தியுடைய நிலைகள் துடிப்பாகும் போது அது ஒரு உயிரணுவாக தோன்றுகின்றது. அப்படி தோன்றிய அந்த உயிரணு தான் நாம் பூமிக்குள் வரப்பட போகும்போது நம் பூமியிலே இருக்கக்கூடிய இந்த வெப்பகாந்தம் தாவர இனத்துக்குள் அந்த சத்தை கவர்ந்து சீதா லட்சுமியாக மாறி அதே இதை இந்த உயிரணு அது நுகரப்போட போகும்போது இந்த உணவின் தன்மை அந்த சத்தான நிலைகளை இந்த உடலான பூவாக சேருகின்றது.
ஆனா புழுவாக சேரும்போது அதனின் மனம் எண்ணமாக மாறுகின்றது புழுவின் நிலையில். ஆக அந்த உயிரணு புழுவாக தோன்றும் போது சீதா ராமனாக மாறுகின்றது. நாராயணன் பூமியிலே பூலோகத்துக்கு உயிரின் தோற்றமாக எண்ணத்தின் வடிவாக எண்ணி இயக்கக்கூடிய சக்தியாக எண்ணும் போது மனத்தை தனக்குள் நுகர்ந்து இயக்க சக்தியாக மாறுகின்றது. அதனால்தான் சீதாராமா என்று அங்கே பெயர் வைக்கின்றார்.